வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான சூழலில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். அவையை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க மத்திய அரசு தயார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உறுதி. பகல்காம் தாக்குதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தினோம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு பேட்டி. பணம் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் 100க்கும் மேற்பட்ட எம்பிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். நாளை மற்றும் நாளை மறுநாள் திருப்பூர் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல். கோவையில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய எழுச்சி பயணம் இமாலய வெற்றி. மக்கள் விரோத ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற ஆதரவு அளித்து வரும் தமிழக மக்களுக்கு நன்றிகள் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. அமைச்சர் KN நேரு என்ன மடை மாற்றம் செய்தாலும் சரி, தனது எழுச்சி பயணம் தொடரும். தனது சுற்றுப்பயணம் குறித்து அமைச்சர் KN நேரு கிண்டல் அடித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி பதிலடி. பாஜக யாரையும் ஏமாற்றுகிற கட்சி அல்ல, அதே நேரத்தில் ஏமாறுகிற கட்சியும் அல்ல. ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று EPS பேசியது தொடர்பான கேள்விக்கு அண்ணாமலை பதில். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என நயினா நாகேந்திரன் விளக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழகத்தில் அமையும் எனவும் திட்டவட்டம். பாஜகவில் மாநில தலைவர் பதவியே வெங்காயம்தான், உரிக்க ஒன்றும் இருக்காது என அண்ணாமலை கருத்து. தான் எந்த பதவியையும் விரும்பவில்லை எனவும் விளக்கம். வரும் காலங்களில் அதிமுகவுடன் நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா என சீமானிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி. 10 மாதங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், ராணுவ ரகசியம் போல் ஒன்று உள்ளது என பதில். அரசியலுக்கு அப்பாற்பட்டு முதலமைச்சரை சந்தித்ததாக சீமான் விளக்கம். கொள்கை கோட்பாடு வேறாக இருந்தாலும் மனித மாண்பை காக்க வேண்டியது அவசியம் எனவும் பேட்டி. விழுப்புரத்தில் 10.5% இடஒதுக்கீடு கோரி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் இடஒதுக்கீட்டை வழங்கவில்லை என திமுகவுக்கு எதிராக முழக்கம். இடஒதுக்கீட்டுக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் வாழ்த்துக்கள். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அன்புமணி ஆதரவாளர்களான பாமக MLAக்கள் 3 பேர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து தற்காலிக இடைநீக்கம். விசாரணை முடியும் வரை 3 பேரிடமும் தொண்டர்கள் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என ராமதாஸ் அறிவுறுத்தல். ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டாரா தவேக தலைவர் விஜய்? எந்த தகவலும் இல்லை என செல்வ பெருந்தகை விளக்கம்.
சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக மனீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா இன்று பதவியேற்பு. ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். MBBS, BDS படிப்புகளுக்கான நீட் கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதற்கட்டமாக அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு இன்று பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து சிறுநீரகம் திருடப்பட்ட விவகாரம். கடன் சுமையால் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக பாதிக்கப்பட்டவர் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. சென்னை மாநகராட்சி பகுதிகளில் எவ்வித கட்டணமும் இன்றி பொதுமக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்த அனுமதி. வாகன நிறுத்த கட்டண வசூல் தொடர்பான மறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் வரை நிறுத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு. மசோதாக்களை கையாள ஆளுநர்கள் மற்றும் தமக்கு காலக்கெடு விதிக்க முடியுமா என குடியரசுத் தலைவர் கேள்வி எழுப்பிய விவகாரம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி VR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு நாளை விசாரணை. இந்தோனேஷியாவின் தாலிஸ் தீவில் 280 பேருடன் சென்று கொண்டிருந்த சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து. மனாடோ நகரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீயால் விண்ணை முட்டும் அளவுக்கு புகை மண்டலம் வெளியேறியதால் பரபரப்பு. KM பார்சிலோனா சொகுசு கப்பலில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். உயிரை காத்துக்கொள்ள கடலில் குதித்தவர்களை பத்திரமாக மீட்ட கடலோர காவல் படை. ஈரான் தலைநகர் டெஹரான் அருகே மிகவும் பழமையான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திடீர் தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயமடைந்ததாக தகவல். கால்பந்து வரலாற்றில் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை முறியடித்து புதிய சாதனை படைத்த லியோனல் மெஸ்ஸி. பெனால்டி இல்லாமல் அதிக கோல்கள் அடித்த வீரர் என 3 வரலாற்று சாதனைகளை படைத்து அசத்தல். விரைவாக பணம் செலுத்துவதில் உலக அளவில் இந்தியாவின் UPI-க்கு முதலிடம். IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் தகவல். இத்தாலியில் நடைபெற்ற IT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் கார் மீண்டும் விபத்தில் சிக்கியதில் பரபரப்பு. முன்னால் சென்ற கார் திடீரென நின்றதால் ஏற்பட்ட விபத்தில் காயம் ஏற்படவில்லை என தகவல்.